ஒண்ணு கரெக்ட். அதேதான், சிவப்பு சிவப்பு இங்க இருக்கு. ஒண்ணு கரெக்டா இருக்குன்னு சொன்னது சிவப்பு இல்லடா. எல்லாமே தப்பு. இல்லையே. பார்ட்னர்ஸ்குள்ள கோஆர்டினேஷன் இல்லைனாலும் டாமினேஷன் இருந்தா அப்ப இப்படிதான் ஆகும். என் கணிப்பு தப்பாக எப்போ வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்ச எடுத்து புடிச்சலாம். ஒண்ணு கரெக்ட். புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அது ரெண்டுத்தையும் திருப்பி வச்சோம் அப்படின்னா 3 கரெக்ட் ஆகும். ஒரே கிலோ 3 வாங்க அடிக்கிறோம். என்ன? எல்லாமே தப்பு. சைதான் கி பச்சா. ஒண்ணு கரெக்ட். வெண்ண மாவுல ப்ளூ அங்க இருக்கு. வாய மூடுற. எனக்கு தெரியாது எது கரெக்ட்னு. எல்லாமே என்னோட கணக்கு எப்பவும் தப்பாகாது. இப்ப பாரு. ஒண்ணு கரெக்ட். நான் சொன்னேன்ல, அடிச்சு சொல்ல பிங்க் இங்க தான் இருக்கு. அட கிறுக்கி, சிவப்பு இங்க இருக்கு. டேய் இல்ல பிங்க் இங்க இருந்தா இங்க ஒண்ணு கரெக்டா வந்திருக்குது பாத்துக்கோ. நான் சொல்றது தப்பாகாது. பிங்க் இங்க தான் இருக்கு. இதுக்கு தனியாவே விளையாண்டுக்கலாம். இவ்வளவு வெளியே தாட்றா. இங்க பாருடி. பைத்தியக்காரன், நான் சொல்றேன் பிங்க் தொடாத. வேண்டாம். 3 கரெக்ட். டேய் மூணு சிவப்பு அரைச்சு நீ சொல்றது தப்புடா. சிவப்பு அரைச்சு பச்சை கிடையாது. நான் சொல்றேன் பாரு. இப்ப பாரு எல்லாமே கரெக்டா. எல்லாமே எல்லாமே தப்பு. தப்பு. சரி பிள்ளடா. ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். யாரவனா வெக்கமால உனக்கு? ஒழுங்கா பேசி இவ்வளவு பண்ணியும் தப்பா வருதுன்னு அவன் தான் காரணம். சரி பரவாயில்ல விடு. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். என்ன பண்றேன்னு பாரு. பண்ணிட்டாலும் நான் அடிச்சு சொல்ற பிங்க் மட்டும் விட்டு மத்த எது வேணா என்ன வேணா பண்ணிக்கோ. ஒண்ணு கரெக்ட். நான் சொன்னல சிவப்பு கரெக்ட். கரெக்ட் ஆனது இந்த சிவப்பு இல்ல, இந்த பிங்க். யாருக்கிட்ட சிறகடிச்சு பறக்கும் சிங்கப்பென்றா. இப்ப பாரு 4 கரெக்ட் ஆகும். நீ ஏன் பாரு இப்ப 4 கரெக்ட். எல்லாமே தப்பு. நான் சொன்னல அவன் ஏமாத்துறான். எனக்கு பிடிக்கல. என்னையாவது விளையாட விடு. டேய் நம்ம ஒரு கோஆர்டினேஷனோட விளையாடணும். நீ ஏன் சொல்ற? ஆமாண்டா, திருத்தத்தை ஜெயிக்க முடியும். இந்த ராவ காலத்துல பிறந்த ராட்சசி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. கேம விட இவ கூட விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடி எங்க நவுத்த வச்சாலே எதனா ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறேன். இது ஜெயிக்கிறதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். அந்த பிங்க எடுக்க விடுற எருமை. நான் தான் சொல்றேன்ல, பிறக்க போதே ஜோசிய வேற புத்திசாலி பிறகுதான் சொல்லிட்டா பிங்க் அங்க தான் இருக்கு. ரெஃப்ரி 3 கரெக்டா இருக்கு. எப்படி நம்ம கிட்ட கூடாது. அவ்வளவுதான் பாத்துக்கோ. எவ்வளவு ஏய் அறிவு இருக்கா இல்ல? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நம்ம 5 அடுக்கணும். என்னோட ஆட்டத்தை இப்ப பாரு. 1 கரெக்டா இருக்கு. சோ இப்ப என்ன பண்றது? என்ன கேட்காம நவுதாதன்னு சொல்லிட்டு இருக்கிற பிங்க மட்டும் தொட்ட பிங்க. என் பேச்சு கேட்கலன்னு உன்னால ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுக்கோடி. ஏய் நான் தான் சொல்றேன்ல, பிங்க எழுதுறா நம்மளால ஜெயிக்க முடியாதுடா. மென்டல். இத வச்சா ஜெயிச்சிரோடி பைத்தியக்காரி. என்ன நம்ப மாட்டீங்கற? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிற பிங்க இங்க தான் இருக்கணும்டா. புரிஞ்சுக்கோ. ரெஃப்ரி இது போய் சொல்லுது. இது ரொம்ப ஆபத்தான. ஜெயிச்சிட்டோம்.